friends, வணக்கம் and welcome to SmileySamayal channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சிம்பிளா ஈஸியா கீ ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நெய் 1 ஸ்பூன் சேர்த்து ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பிரியாணி இலை 1, சின்ன பீஸ் பட்டை, 2 துண்டு கிராம்பு, சின்ன ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, மிளகு, சீரகம், அப்புறமா கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கீ ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே அதுதான். ஒரு 50 நிமிட்ஸ்க்குள்ளே இந்த கீ ரைஸ் உங்களால் ரெடி பண்ண முடியும். டக்குன்னு ஏதாவது ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணுன்னா இதை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமாவோட சாப்பிடுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பல்லாரி வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா 3 சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. நல்லா காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா 4லேருந்து 5 கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த மசால் பொடியும் சேர்க்கறதே இல்லை. பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா பல்லாரி வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பல்லாரி வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். இந்த கீ ரைஸ்க்கு நார்மலாக நீங்கள் தேங்காய் பால் குருமா வைப்பீங்களே, அதே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லை சிக்கன் கிரேவி, அது கூடயே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ரெசிபிக்கு தேவையான உப்பும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கொத்தமல்லி புதினா போடாமல் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 400 பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய்யோட அது லைட்டாக மிக்ஸ் ஆகணும். இதில் 600 தண்ணி நம்ம சேர்க்குறோம். இதில் நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்து செய்யலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிடும்போது ஓகே. சப்போஸ் டின்னருக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா சீக்கிரமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் வாட்டர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 3 விசில் வச்சு இறக்கிட்டிங்கனாவே சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கீ ரைஸ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.